10 ஆண்டுகளுக்கு முன் டெல்லியில் நடந்த அதே சம்பவம் இன்று தமிழகத்தில் நடக்கிறதா? அன்று முதல் பந்திலேயே அரவிந்த் கெஜ்ரிவால் அடித்த சிக்ஸர். இன்று முதல் தேர்தலில் விஜயின் சரித்திர. தமிழகத்துல தேர்தல் முடிவுகள் பலரையும் வியக்க வைக்கும் விதமாதான் அமைஞ்சிருக்கு. தமிழக வெற்றி கழக கட்சியை தொடங்கி முதல் தேர்தலிலேயே விஜய் அவர்கள் கோடிக்கணக்கான வாக்குகளை அள்ளி குவிச்சு 30% மேல வாக்குகள் பெற்று ஆட்சியை எப்படி அமைக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்காங்க. இதே மாதிரிதான் 2013ஆம் ஆண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்ற இளைஞரால துவங்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சி சந்தித்த முதல் தேர்தலிலேயே சரித்திரம் படைத்தது. பிஜேபி 31 சீட்டு, ஆம் ஆத்மி கட்சி 28 சீட்டு, காங்கிரஸ் 8 சீட்டோட இருந்த பொழுது அறுதி பெரும்பான்மை கிடைக்காம இருந்த ஆம் ஆத்மி கட்சிக்கு காங்கிரஸ் தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே சிஎம் ஆட்சி அமைச்சாங்க. ஊழலை எதிர்த்து தான் இந்த கட்சி உருவாகுது அப்படின்னு சொன்னவங்க, அரசு அதிகாரிகள், பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க அத்தனை பேரையும் கேள்வி கேட்கிற வகையில ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியை உருவாக்குறதுக்கு ஜான் லோக்பால் பில்ல பாஸ் பண்ணாங்க. ஆனா அந்த பில் பெரும்பான்மை கிடைக்காம தோல்வியில முடிஞ்சது. இதனால பதவி ஏற்ற 49வது நாள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ரிசைனும் பண்ணாங்க. 2015 மறுபடியும் எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷன்ல போன தேர்தலை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமான சீட்டோட, அதாவது 67 சீட்டோட ஆம் ஆத்மி கட்சி மறுபடியும் ஆட்சி அமைச்சது. தற்போது விஜய் அவர்களுக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில என்ன நடக்க போகுது, அடுத்து போதிய ஆதரவு திரட்டுவாங்களா, என்னென்ன மாற்றங்கள் நிகழ போகுது அப்படின்றது பலருடைய எதிர்பார்ப்பாகவும் தற்போது இருக்கு.